சரி, கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். கிளம்பு. கவனமா இருங்க. ஓகே. உங்க கூட பிசினஸ் பண்ணதுல சந்தோஷம். எனக்கும். ஈவெண்ட் எல்லாம் பிசினஸ் வச்சுக்கணும்னு தலையெழுத்து. சீக்கிரமா வண்டி எடு, வண்டி எடு. ஏன் இப்படி பண்ண சூஸ்? அதான் முடிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? அங்க டிரான்சாக்ஷன் ரொம்ப தெளிவா இருந்தது. இல்ல, எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அவங்க கன்னையும் கேஷும் ஒன்று சேர்த்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு போருக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேகமா வளர்ந்துகிட்டு இருக்காங்க. இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாரு? மோமோவா? எப்பயில இருந்து மோமோவோட பேச்சை கேட்க ஆரம்பிச்ச? நீ என்ன வேணா பேசிக்க பிலிப், எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. போலீஸ் பேசுறதையும் நான் கேட்டேன். அவரும் அதே தான் சொல்றாரு. நம்ம இடத்த அவங்க எடுத்துக்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது ரெப்புடேஷன் மட்டும்தான். இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட விட்டு கொடுத்தோம்னா எங்கேயும் மரியாதையே இருக்காது. என்னைக்கும் பெகசிஸ் சமமா நம்ம உட்கார முடியாது. ஆனாலும் நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம். என்கிட்ட கேட்காமே முடிவெடுத்துட்ட. ஏன் அப்புறம் திரும்பவும் நீ என்னை நிறுத்துவ? உன்னை காப்பாத்துறது தான் என்னோட வேலை. ஒவ்வொரு தடவையும் இப்படி முட்டாள் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கப்போ என்னோட வேலையை நீ ரொம்ப கஷ்டமாக்குற. சரி, நம்ம ஆளுங்களில் யாரையாவது வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் பேச சொல்கிறேன். எவிடன்ஸ் எல்லாத்தையும் இல்லாமல் பார்த்துக்கிறேன். அது வரைக்கும் அமைதியாயிரு. எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாயிரு. சார், டாக்டர் ராணி வந்திருக்காங்க. ஓகே, உள்ள அனுப்புங்க. டாக்டர் ராணி, உங்களை பார்த்ததுல சந்தோஷம். எனக்கும் தான். ப்ளீஸ் உட்காருங்க. என்னன்றதை காட்டுங்க. இந்த கலைப்பொருளை பத்தி நாங்க கண்டுபிடிச்ச டேட்டா தான் அது. இதெல்லாம் பார்க்க நமக்கு சாதாரணமா இருந்தாலும் இது சாதாரண விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு.
முதல்ல இதோட மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டிஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பிரச்சனை என்னன்னா இந்த மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டிஸோட சயின்டிபிக் டேட்டாபேஸ் எங்கேயுமே இல்ல. அது மூலமா தான் இந்த கீ இந்த கிரகத்தை சார்ந்தது இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சுது. சோ இது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணிருக்கோம். இந்த கீ எப்படி ஒர்க் பண்ணும்? ஆனா நாங்க அதுதான் அடுத்து கண்டுபிடிக்கணும். ஆனா நாங்க கொஞ்சம் பொறுமையா போயிட்டு இருக்கோம். நீங்க மெக்சிகன்ஸ் கிட்ட இருந்து பிளேக்கை வச்சு திருடின அந்த மேப் நமக்கு தேவையான ஆன்சர்ஸ் கிட்ட நம்மள கூட்டிட்டு போகும். எந்த பவர்ஸ்க்காக நீங்க எதிர்பார்க்கறீங்களோ அது உங்களுக்கு சீக்கிரமா சொந்தமாகும். எக்ஸலண்ட். தேங்க்யூ டாக்டர். பிளேக்கை உள்ள அனுப்புங்க. ஓகே சார். கொஞ்ச நாளா நான் ஜூஸ் மேல ஒரு கண்ணு வச்சிருக்கேன். இப்போ நம்ம அவனை நேருக்கு நேரா சந்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவனை கூட்டிட்டு வா. ஓகே சார். இது சரியா நடந்தா நல்லா இருக்கும். நான் உயிர் வாழ ஆசைப்படுறேன். நீ உயிரோட இருக்கணும்னு தான் நாங்க நினைக்கிறோம். பிளான் படி நடந்துக்கோ, மத்ததெல்லாம் சரியா நடக்கும். ஓகே. ஹே மாமு, அவர் பின்னாடி இருக்காரு. சலாம் அலைக்கும். மாமோ, மலைக்கும் சலாம். எல்லாம் எப்படி போகுது பிரதர்? எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. வியாபாரம் நல்லா போகுது போல. ட்ரக்ஸ் வித்துக்கிட்டு இருக்கீல? என் சரக்கெல்லாம் மாட்டிக்கிச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல? போன வாரம் போலீஸ் சொன்ன பிடிச்சிட்டதா கேள்விப்பட்டனே. அதான் உங்களுக்கு தெரியும்ல, கூட இருக்கிறவங்களே மாட்டி விட்டுட்டாங்கன்னு. நானும் நல்லா மாட்டிக்கிட்டேன். நீயே பாரு. அவங்க கண்ணை காட்டி மிரட்டினாங்க. அப்புறம் வேறு வழி இல்லாமல் எல்லா சரக்கும் கொடுத்துட்டேன். ஆனால் என்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு. இது நான் உனக்கு கொடுக்க வேண்டியது. மீந்தது இது. இப்போ எனக்கு 2 பிரிக்ஸ் வேணும். 2 பிரிக்ஸா? அதை நான் பார்த்துக்கிறேன். அதை கொண்டு வா. இப்படி ஆயிடுச்சு. என்ன சவுண்ட் இது? அது ஃபீட்பேக் நாய்ஸ். சிக்னல் இல்லையா? நீ வயிறு போட்டிருக்கியா? அடச்சா. எங்கடா ஒரு நில்லு. கன் ஷூட் நடந்திருக்கு. பேக்கப் கூப்பிடு, இப்பமே கூப்பிடு. இங்க ஒரு கன் ஷூட் நடந்திருக்கு. டிடெக்டிவ் இன் பர்சூட் ஆலன் ரோட் 7th அவென்யூல எங்களுக்கு பேக்கப் தேவைப்படுது. ஏய் இங்க வா, சிஸ்டம் திரும்ப வேலை செய்யுது. அவன் கூட பேச முடியுதான்னு பாரு.
முடியுது முடியுது. மாமோ மாமோ, நான் பேசுறது கேக்குதா? ஏய், இங்க பாரு, இங்க வா, உள்ள வா, சீக்கிரம் வா வா. ஏறு ஏறு.